கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான மீனவர்கள் 3 பேர் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 3ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மாயமானதால் உறவினர்கள் பதற்றமடைந்த நிலையில் தற்பொழுது மாயமான 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அண்ணங்கோயில் மீன்பிடி தளத்திலிருந்து கடந்த 3ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் சி புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மனோகர், ரமேஷ் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாகவேல். இவங்க 3 பேரும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில கடந்த 4 நாட்களாகியும் மீனவர்கள் கரை திரும்பாததுனால அந்த பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கடலுக்கு சென்ற மீனவர்களது உறவினர்கள் மற்றும் மீனவ சமுதாயத்தினர் அங்கு திரண்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அந்த காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியானது 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அந்த மீனவர்கள் 3 பேரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்று நள்ளிரவு கடலூர் சோனாங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தினகரன் உட்பட்ட 4 பேர் பாத்தீங்கன்னா கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில 19 நாட்டிக்கல் மைல் தூரத்துல படகு ஒன்று இருப்பதை கண்ட இந்த காலை சென்ற மீனவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது காணாமல் போயிருந்த அந்த பரங்கிப்பேட்டையை சேர்ந்த மீனவர்கள் என்பதும் இவர்கள் மனோகர், ரமேஷ் மற்றும் நாகவேல் என்பதையும் மீனவர்கள் உறுதி செய்து அவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அங்கிருந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்து பத்திரமாக மீனவர்கள் தற்போது ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 4 நாட்களாக காணாமல் போயிருந்த மீனவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு மீட்கப்பட்டிருக்கிற சம்பவம் மீனவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.